அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோட எஃப்எம் சமையலுக்கு. இன்றைக்கி சூப்பரான பாம்பே சட்னி செய்ய போகிறேன். ஈஸியான முறையில் எப்படி செய்வோம் வாங்க பார்ப்போம். 2 பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். இதுக்கு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா கொரகொரப்பாக கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம், இல்லைன்னா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. சில பேர் நீல வாக்கிலலாம் போடுவாங்க, ஆனால் இப்படி செய்தால் தான் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். இந்த பாம்பே சட்னி சீக்கிரம் குயிக்காக செய்திடலாம். இட்லி, தோசை, பூரி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம குயிக்காகவும் செய்திடலாம். நம்ம சட்னி ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ரெசிபி செய்து இட்லி, தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நம்ம கிழங்கெல்லாம் கூட சேர்க்க வேணாம், இப்படி செய்து பாருங்கள். இதுக்கு வெங்காயம், தக்காளி மட்டும், சில பேர் வெங்காயம் மட்டும் சேர்ப்பாங்க. ஆனால் இப்படி செய்து பாருங்கள், சுவை கூடுதலாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா கிளறி விடுங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இது பொரிஞ்சு வந்த உடனே அதன் பிறகு வெங்காயம், இந்த பூண்டு, தக்காளிலாம் போட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்தாக்கா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதன் பிறகு நம்ம இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். சில பேர் மசாலாலாம் சேர்க்க மாட்டாங்க. மசாலா சேர்த்து இந்த மாதிரி செய்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு பக்கம் இது வதங்கி வந்துக்கிட்டே இருக்கட்டும். கடலை மாவு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் 1.5 டீஸ்பூன் அளவு போதுமானது இந்த வெங்காயம், தக்காளிக்கு. இதுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு நல்லா கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது, நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுப்போம். அருமையான ரெசிபி இது, குயிக்காகவும் செய்திடலாம். நம்ம ஒரே மாதிரியே செய்துக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யும் போது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பெரியவர்களுக்கும் பிடிக்கும். இது கலந்து விட்டுப்போம். இன்றைக்கி இட்லியும் தோசையும் தான் எங்கள் வீட்டில். தோசையும் சுட போகிறேன், இட்லியும் இதில் செய்யலான்னு இருக்கேன். இந்த சட்னி செய்துடுவோன்னு சொல்லிட்டு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்குள்ளே மசாலாவை சேர்த்துருவோம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். சில பேர் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து செய்வாங்க. அது சுவை எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்படி செய்து பாருங்கள், சுவை சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம எது எது சேர்க்கணுமோ அது எது சேர்த்தா அந்த சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்துக்கங்க. கலந்துக்கிட்டு இதில் தண்ணி விட்டு நான் வேக வச்சுருவேன் எப்போதும். நீங்கள் வதக்கி மட்டும் விட்டுட்டு நீங்கள் கடலை மாவு கூட தண்ணி விட்டு விடலாம். ஆனால் இப்படி தான் செய்யணும். நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நான் கட் பண்ணுற அந்த வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுலேயே தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு மூடிட்டேன். இது நல்லா குலைவாக வெந்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள், அருமையாக இருக்கும். இப்போ நல்லா இடையிலையும் நம்ம வெந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா இடையில நம்ம கிளறி விடணும். நான் ஒரு முறை தான் கிளறி விட்டேன், ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 6 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். 6 நிமிஷம் 7 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். மூடி போட்டுட்டு அடுத்தது நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கட்டிகள் இல்லாமல், அதை இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இப்போ திறந்துட்டு நல்லா வெங்காயம், தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வரணும். நீங்கள் அப்படி மசியலை அப்படின்னா கரண்டிலேயே மசித்து விட்டுக்கலாம். நல்லா இவங்க குயிக்காக நல்லா வெந்து வந்துட்டாங்க. அதனால் கடலை மாவை ஊற்றிக்கலாம். மசிச்சு விடணுன்னாக்கா நீங்கள் மசிச்சும் விட்டுக்கலாம் கரண்டியால். நான் மசிச்செல்லாம் விடலை, நல்லா குலைவாக வெந்து வந்துடுச்சு. அந்த கப்புலேயே ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டேன். இன்னும் திக்னஸாக இருக்குன்ட்டு இன்னும் ஒரு 1/4 கப்பு கூட ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கோ, கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கங்க. அதனால் ரொம்ப தண்ணியாக விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. ஒரு மூடி போட்டு அந்த கடலை மாவு பச்சை சுமல் போகிற அளவுக்கு நம்ம அதை கொதி விட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதி விட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லியும் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் லெமன் 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். அப்போ தான் சுவை கூடுதலாக இருக்கும். நீங்கள் லெமன் சேர்க்குறதா இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேணாம். லெமன் சேர்த்தா சுவை கூடுதலாக இருக்கும்.
இதை நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம மல்லித்தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். கிளறி விட்டுட்டு அடுத்தது வந்து ஒரு கோப்பையில் மாற்றிடுவோம். சூப்பரான ரெசிபிங்க. பார்க்கும் போதே வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அருமையாக இருக்குது. நம்ம வந்து பூரிக்கெலாம் செய்வோம் இல்லையா, அந்த கிழங்கு பூரிலாம், அதே மாதிரி வந்து கிழங்குலாம் போடாமல் இது வந்து அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் வந்து அதை விட இன்னும் சுவை வந்து கூடுதலாக இருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம். இப்போ சாப்பிட வேண்டியது தான். வாங்க அனைவரும் சாப்பிடலாம். எல்லாம் கலந்து விட்டுடுவோம். கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கோப்பையில் மாற்றிக்கிறேன். ஊற்றும் போதே எனக்கு ரொம்ப வந்து கமன்னு வாசனையாக தாங்கலைங்க. இதில் பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 3 பச்சை மிளகா போட்டுங்க. நான் காரம் வேணாம், மிளகாய்த்தூள்லாம் சேர்க்கறதுனால எனக்கு காரம் வேணான்னு நான் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.